ஊழல் குறித்து புகார் அளிக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு பணமும் வெகுமதியும் வழங்கப்படும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்திருக்கிறார். ஊழலை ஒழிப்பதற்கு உதவுவதால் அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிப்பவர்களுக்கு லஞ்சம் வழங்குவதற்கு ஈடான தொகையை வெகுமதியாக வழங்கப்படும் என அசாம்பாக்கி கூறியுள்ளார். 1 ரிங்கிட்டுக்கு 1 ரிங்கிட் என்ற அடிப்படையில் அந்த சன்மானம் வழங்கப்படும். 100 ரிங்கிட்டுக்கு 100 ரிங்கிட், 10 லட்சம் வழங்கப்பட்டிருந்தால் 10 லட்சம் ரிங்கிட் வெகுமதியாக வழங்கப்படும் என அசாம்பாக்கி விளக்கினார். அதுபோல நடப்பு கொள்கைகளுக்கு ஏற்ப 2012ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையில் 514 அரசாங்க ஊழியர்களுக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான சன்மானம் வழங்கப்பட்டுள்ளதையும் அசாம்பாக்கி சுட்டிக்காட்டினார். கடந்த மே மாதம் அறிவிக்கப்பட்ட 2024 முதல் 2028ஆம் ஆண்டு வரையிலான தேசிய ஊழல் எதிர்ப்பு யுக்தியின் கீழ் அந்த திட்டத்தை பொதுமக்களுக்கு விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனினும் அது இன்னும் ஆய்வு நிலையிலேயே உள்ளதாக அசாம்பாக்கி கூறினார். அதற்கு முதலில் 2010ஆம் ஆண்டு தகவல் வழங்குபவரின் பாதுகாப்பு சட்டம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதனால் அச்சட்டத்தில் திருத்தம் செய்யும் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அசாம்பாக்கி கூறினார்.